Good morning, students. Today starts electric charge and electric current. So, ninth standard book back question and answers. Okay, the first option, choose the correct answer. In current electricity, a positive charge refers to dash. Okay, so option C is the correct answer, absence of electron. So, positive ion means அது என்ன இருக்கணும்னா electrons வந்து நெகட்டிவ் ஆப்சன்ஸாக இருந்தால் தான் என்ன சொல்கிறோம் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரான். செகண்ட் ஒன், ரப்பிங் ஆஃப் கோம் வித் ஏர். ஓகேவா, ஸோ அதோட ஆப்ஷன் என்னென்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர், எய்தர் ஏ ஆர் பி. ஓகே, ஸோ கண்டினியூஸாக நம்ம ரப் பண்ண என்ன ஆகுனா வந்து கிரியேட் எலக்ட்ரிக் சார்ஜ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ ரெண்டுத்தில் எது வேணால் நடக்கலாம். ஓகேவா, ஸோ தேர்ட் ஒன், electric field lines start from positive charge and end in negative charge. So option B is the correct answer, start and end. Okay, next fourth one, potential near charge is measured of it to bring a positive charge at the point work. So some work பண்ணாதான் என்ன பண்ண முடியும், பாசிட்டிவ் சார்ஜை கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு fifth one, in electrolyte the current is due to the flow of dash. So option A is the correct answer, electron. Okay, next sixth one, heating effect of current is called dash. So joule heating. So option A is the correct answer, joule heating. Seventh one, electroplating is an example for dash, chemical effect. So நம்ம electroplating என்ன example சொல்கிறோம்னா chemical effect. Eighth one, resistance of a wire depends on dash. The options are temperature, geometry and nature of material. So இது த்ரீயுமே என்ன பண்ணிருக்கேன், டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர், ஆல் தி அபவ். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், எலக்ட்ரிக் சார்ஜ். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் நத்திங் பட் த யூனிட் இஸ் கூலும். ஓகேவா, ஸோ நம்ம எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன மெஷர் பண்ணோம்னா கூலும் அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், இதோட யூனிட் வந்து வோல்ட். ஓகே, தேர்ட் ஒன், எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகேவா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நியூட்டன் பர் கூலும். ஓகேவா, நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இதோட யூனிட் வந்து ஓம். நெக்ஸ்ட் ஒன், எலக்ட்ரிக் கரண்ட், இதோட யூனிட் வந்து ஆம்பியர். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் இஸ் த கூலும் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் வோல்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அது வந்து என்ன சொல்கிறோம், நியூட்டன் பர் கூலும். ரெசிஸ்டன்ஸோட யூனிட் ஓம் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பியர். ஓகே, next, true or false. Electrically neutral means it is either zero or equal positive and negative charges. Okay, is that true? ஓகேவா, ஸோ எலக்ட்ரிக்கல் நியூட்ரல் என்ன சொல்கிறோம், அது வந்து ஜீரோவாக இருக்கணும், இல்லைனா பாசிட்டிவ் அயான்ஸும் நெகட்டிவ் அயான்ஸும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து எலக்ட்ரிக்கல் நியூட்ரல். ஸோ ஆப்ஷன் ட்ரூ. செகண்ட் ஒன், அம்மீட்டர் இஸ் கனெக்டட் இன் பேரலல் இன் எனி எலக்ட்ரிக் சர்க்கியூட். ஓகேவா, ஸோ எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் அம்மீட்டர் வந்து எப்படி இருக்குன்னா பேரலாக இருக்காது, சீரியஸ் கனெக்ஷனில் இருக்கும். ஓகே, இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, ஸோ இஸ் ஃபால்ஸு. இதோட கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து an ammeter is connected in series with a device to measure its current. Next, third one, the anode in electrolyte is negative. Okay, false. ஸோ ஆனோடுன்றது நம்ம என்ன சொல்கிறோம், இஸ் அ பாசிட்டிவ். ஓகேவா, ஒரு எலக்ட்ரோலைட் வந்து எப்படி இருக்குது, பாசிட்டிவ். நெகட்டிவ் மீன்ஸ் கேத்தோட், பாசிட்டிவ் மீன்ஸ் ஆனோடு. ஃபோர்த் ஒன், கரண்ட் கேன் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ட்ரூ. ஓகேவா, ஸோ கரண்ட் வந்து என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, ஸோ இந்த ஆப்ஷன் இஸ் ட்ரூ. ஸோ நம்ம ஓர்ஸ்டட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. நெக்ஸ்ட்டு, ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், எலக்ட்ரான்ஸ் மூவ் ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். ஓகேவா, ஸோ எலக்ட்ரான்ஸ் எப்படி மூவ் ஆகும்னா ஹையர் டு லோயர். செகண்ட் ஒன், த டைரக்ஷன் ஆஃப் ஆப்போசிட் டு த மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் கால்டு டேஷ் கரண்ட், இஸ் கால்டு கன்வென்ஷனல் கரண்ட். ஓகேவா, ஸோ ஆப்போசிட்டில் மூவ்மெண்ட் ஆகுற எலக்ட்ரான்ஸ் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கன்வென்ஷனல் கரண்ட். தேர்ட் ஒன், த இஎம்எஃப் ஆஃப் எ செல் இஸ் அனலாஜ் டு டேஷ் ஆஃப் பைப்லைன், பம்ப். ஓகேவா, ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பம்ப் லைன் கொடுத்துருப்பாங்க, இஎம்எஃப் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்ட்டு. ஃபோர்த் ஒன், த டொமஸ்டிக் எலக்ட்ரிசிட்டி இந்த இந்தியா இஸ் அன் ஏசி வித் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 50 Hz. Next conceptual question, a bird sitting on a high power electric line is still safe. How? The answers, birds don't get shocked when they sit in the electrical wire because they are not good conductor of electricity. Okay, so electricity flowing through a single power line at 35,000 volts will continue along the path of least resistance of and bypass.
bypass buds because there is a no difference in electric potential. Second question, does a solar cell always maintain the potential across its terminal constant? Okay, so another answer. The electrochemical process inside the battery provides electrons at the negative terminal and draws electrons from the positive terminal to the maintain the current being drawn. By providing energy to the electrons, the cell is capable of maintaining an electric potential difference across the two ends of the external circuit. Third one, can electroplating be possible with alternating current? So electroplating is process where there is a continuous flow of ion for the deposition of copper, which is not possible in alternating current. Therefore, electroplating is possible with DC only for the sake of perfectness and homogeneity of the electroplating. Okay. So electroplating is only possible for direct current, DC current. Next Roman, sixth Roman, answer the following. First one, on what factor does the electrostatic force between two charges depend? First, the electrostatic force between two charges depends on the following factors. Value of charges on them. Second one, distance between them. Third one, nature of medium between them. ஓகேவா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸில் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஓகேவா, ஸோ வேல்யூ ஆஃப் சார்ஜ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் அண்ட் நேச்சர் ஆஃப் மீடியம் பிட்வீன் தம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப், அதாவது சார்ஜஸ் வந்து ரெஸ்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்டேட் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். செகண்ட் ஒன், வாட் ஆர் த எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்? ஆன்சர், the direction of the electric field lines is the direction of the force that would act on a small positive charge. Therefore, the lines representing the electric fields are called electric field lines of force. Third one, define electric field. The electric lines of force are straight or curved path. Okay, the electric field lines of force are straight or curved path along which a unit positive charge tend to move in the electric field. Fourth one, define electric current and give its unit. Okay, first, current is the rate of which charge flow past of points on the circuit. Okay, so electric current is என்ன சொல்கிறோம், the charge flow through the per unit time. Okay, it's represented as I is equal to Q by T. Okay, so I means current, Q means charge, T means time. I is equal to Q by T, the rate of flow of charge per unit time. Okay, the standard SI unit of current is ampere. The symbol is capital A. Fifth one, state Ohm's law. Okay, Ohm's law states that the electric potential difference across 2 points in electric circuit is directly proportional to the current passing through it. Okay, so இங்கே எப்படி இருக்குன்னா, V is directly proportional to I. Okay, volt is directly proportional to I. The proportionality constant is R. ஸோ நம்ம ப்ரொபோஷனாலிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா, ஆர் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஆட் பண்ண என்ன ஆகுதுன்னா, V is equal to IR. ஓகேவா, ஸோ V is equal to IR ஆர் II. சப்போஸ் நம்மளுக்கு V வேணும்னா V is equal to IR or V is equal to RI சொல்கிறோம். V is the potential difference in volt. Okay, V is நான் சொல்கிறோம் potential difference in volt. I means current flow in ampere A. R is resistance in ohm. Okay, so next one, name any two appliances which work under the principle of heating effect of current. Okay, the principle of all electric heating appliances like iron box, water heater and toaster etc. Okay, work under the principle of heating effect of current. Next, how are the Ohm appliances connected in general in series or parallel? Give reason. Okay, the Ohm appliances are connected in parallel. Okay, Ohm appliances are parallel connection. This is because when the appliances are connected in parallel, each of them can be switched on and independently. This is a feature that is essential in a house wiring. Also, if the appliances were wired in series, the potential difference across each appliance would
vary depending on the resistance of the appliance. Eighth one, list the safety features while handling with electricity. Safety features to be followed, sir. First one on the ground connection. ஓகேவா, சேஃபாக நம்ம எலக்ட்ரிசிட்டி ஹேண்டில் பண்ணுறது. கிரவுண்ட் கனெக்ஷன், ட்ரிப் ஸ்விட்ச் அண்டு ஃபியூஸ். ஸோ இதை நம்ம என்ன பண்ணால் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹேண்டலிங் எலக்ட்ரிசிட்டி, கிரவுண்ட் கனெக்ஷன், ட்ரிப் ஸ்விட்ச் அண்டு ஃபியூஸ்.